ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 8/3/2024 மாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் காலை 10:30 வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னாக அவிட்ட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மிதுன ராசியை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்கள். ஆக நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லதுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம்னு சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் ஒரு மகத்தான நாள். ஏன்னா இன்றைக்கி மாலை பொழுது வரையிலும் பிரதோஷம், அதன் பின்னாக மகா சிவராத்திரி. மாதம் ஒரு சிவராத்திரி வந்தாலும் அந்த மகேசனை வழிபாடு செய்து அனைத்து விதமான ஆற்றலையும் பெறுவதற்கான ஒரு ஆகச்சிறந்த சிவராத்திரி இது. இந்த ஒரு நாள், அதுவும் குறிப்பாக இரவு ஒரு 11 மணிக்கு பிறகாக அதிகாலை ஒரு மணி வரையுமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், நள்ளிரவு காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சக்தி வாய்ந்த காலகட்டம். ஈத்தர் சக்தி பிரபஞ்சத்தை நோக்கி அபரிமிதமாக பாய்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஆலய வழிபாடு செய்வது செய்யாதது உங்களுடைய விருப்பம். ஆனால் சற்று தியானம் செய்து நல்ல ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள். அது இறைவனுடைய ஸ்தலத்திலிருந்து செய்கின்ற பொழுது அபரிமிதமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் அந்த ஈசனருள் இன்றைய தினம் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளும் ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் வந்தே தீரும், கவனம் தேவை. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகளெல்லாம் குறைகின்ற நாள். தொழில் பொருளாதாரமும் முன்னேற்றத்தை அடையும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல மேன்மை கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்தவர்கள் இன்றைய நாளினை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, வீண் அலைச்சல்களும் தேவையில்லாத ஈகோ பிரச்சனைகளும் ஏற்படுவது மாதிரியான நாள் இந்த நாள். இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நம்ம அடையணும்னு முயற்சி செய்வோம். ஆனால் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலேயே தான் கடைசி வரைக்கும் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். வீண் அலைச்சல்கள் தான் ஏற்படும். தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை இன்றைக்கி தவிர்க்கணுங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நாள். உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. சமூக அந்தஸ்து மேலெழும்புகின்ற நாள். ஆலய தரிசனம் செய்வதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தகப்பனார் வழியிலிருந்து சில இடர்பாடுகள் ஏற்படுகின்ற நாள். மன வாழ்க்கையில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கங்கள் எட்டி பார்க்கின்ற நாளாகவும், எடுத்த காரியம் பாதியில் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய நாள் எல்லாமே கடுமையாக போகும். ஆனால் இறுதியில் வெற்றிகளை அடைந்து விடுவீர்கள். பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நோக்கி நீங்கள் போவீங்க, கடுமையான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல வெற்றி அடையும். அடைஞ்ச அத்தனை துன்பங்களும் அந்த வெற்றியில் மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு வெற்றிக்கான நாளாக இந்த நாள் அமைகின்றது. திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். வருமான ஓட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் உத்தியோக நிமித்தமாக அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டிய ஒரு அற்புதமான நாள். தொழில் நிமித்தமாக இருந்து அந்த தடைகள் விலகும். திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது.
பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தொட்டதுக்கெல்லாம் இன்றைக்கி சண்டை வந்துடும். என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுனே தெரியாது. அதனால் இன்றைய தினம் வாழ்க்கை துணையோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேச வேண்டியது அவசியம். எடுத்தும் கவுத்தும் சின்னதாக கை நீட்டிடுறோம், இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நிதானமான செயல்பாடு குடும்பத்தில் மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் இன்றைய தினம் உண்டு. சிம்ம ராசிதனை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உடல் ரீதியான சில தொந்தரவுகளும் அதற்காக மருத்துவ செலவுகளும் ஏற்படுவது மாதிரியான நாள். ஆக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இன்றைய தினம் மிக மிக அவசியமான ஒன்று. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு தகுந்தவாறு நல்ல வருமானம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிரமப்பட்டு நல்ல பெயர் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதாவது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் எல்லாமே. இன்றைக்கி ரொம்ப சவாலான வேலைகள்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஜெயிச்சு நல்ல மகிழ்ச்சியான வெற்றியையும் இன்றைய தினம் அடைவீர்கள். அதனால் உங்களுடைய ஆற்றல் தான் இன்றைய தினம் பெருகும். சரிங்களா? அதேபோல் தகப்பனாரோடு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்கிட்ட இருந்தே நல்ல பாராட்டு பெறுகின்ற அளவுக்கு இன்றைய தினம் செயல்பட்டு காட்டுவீர்கள். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலை சார்ந்து சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். உங்கள் குழந்தைகளோடு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட வயதில் குறைவானவர்கள் ஆனாலும் இன்றைய தினம் அவர்களை பெரிய அளவில் கடிந்து கொள்ளாதீர்கள். அவர்களோடு கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து அதனால் நம்ம கையை மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் காதல் கைகூடி வருகின்ற நாள். திருமண முயற்சிகள் அனைத்தும் நல்ல பேச்சுவார்த்தைகளில் போய் முடியக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது. ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு இந்த நாள் அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டம் போல எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த முடியலும் ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்த்து சின்னதாக தொந்தரவாகிட்டே இருக்கும். குடும்பத்திலையும் சிறு மன நிம்மதியற்ற சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக கூடுமான வரையிலும் குடும்பத்தில் என்ன பிரச்சனைனாலும் அதை பெருசுபடுத்திக்காமல் அகலக்கடையாமல் அப்படி விட்டு கடந்து போகிறது மிக மிக சிறப்பு. வீண் பேச்சை தவிர்த்துக்கிடுங்க. சரிங்களா? சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்டதெல்லாம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று கொடுக்கும். கூட்டுத்தொழிலில் நல்ல ஏற்றம் இன்றைய தினம் உண்டு. படிப்புலையும் குழந்தைகளுக்கு நல்ல கவனம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த நாள் சிறப்பான நாள். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆரோக்கியம் சின்ன அளவில் தொந்தரவாகிறது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் இருந்தது. ஆனால் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மருத்துவ செலவின் காரணமாக அது நல்ல மேல்நிலையை ஏற்படுத்தி கொள்ளும். நேற்றைய தினம் கொஞ்சம் அது கூடுதலாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஹெல்த் தொந்தரவுலாம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு குறைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. பிள்ளைகளோட படிப்புலையும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். நீண்ட நாளாக இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த பெண்கள் கூட வீட்டில் அதை வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் அலைச்சல்களையும் விரயங்களையும் ஏற்படுத்துகின்ற நாள். கடன் தொந்தரவுகள் சற்றே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம். ஆக இன்றைக்கி ஏதாவது கடனை திரும்ப தர முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு தகவல் தெரிவிச்சுறது நல்லது. இல்லைன்னா அவங்க பெயர் கெட்டுவதற்கோ அல்லது சின்னதாக அவமானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம். கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் சிறப்பாக அமையும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள். அது மட்டும் இல்லாமல் புதிய வருமான ஓட்டங்கள், புதிய கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கான அமைப்பும் இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வீண் பேச்சால் சில வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உடன் பயணிப்பவர்கள், உடன் இருப்பவர்களோடு சில மனசங்கடங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இன்றைய நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் போதும் என்கின்ற மனமே பொன் செய் மனம் அப்படிங்கிற மாதிரி எது நடந்தாலும் அது நமக்கானது அப்படிங்கிறது ஏற்றுக்கிட்டு பிறர் மீது குறை கூறாமல் இன்றைய தினம் நகர்வது உறவுகளுக்கிடையே ஏற்பட போகின்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும்.
பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள். உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல லாபங்களும் மேன்மைகளும் இன்றைய தினம் உண்டு. வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற நாள். வருமான ஓட்டம் சிறப்பாக இருந்தாலும் அதை தக்க வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவுகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகின்றது. உங்களுடைய கோபத்தை இன்றைய தினம் நீங்கள் குறைக்காவிட்டால் சற்று கெடுபெயர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். சற்று கவனம் தேவை. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும், தொழில் சார்ந்து நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாளாகவும், ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் இந்த நாள் உங்களுடைய கரம் தொழில் செய்கின்ற இடங்கள்லையும் வீட்லேயும் மேலோங்கிய வண்ணம் காணப்படும். அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் செலவுகள், தேவையில்லாத பழிகள் ஆக யாருக்காகவும் முன்னின்று எதையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் செய்யாத ஒரு சில காரியங்களுக்கு நீங்கள் பழி ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அதனால் அது உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். யாருக்கும் உதவி பண்ணுறதை பெருசாக, அதாவது முன்னின்று செயல்படுறதை இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் இன்றைய தினம் சிறப்பாக அமையும். தொழில் சார்ந்து தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டமும் தொழிலில் ஒரு நல்ல குரோத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது. இன்றைய தினம் சுப செலவுகள் சற்றே அதிகரிக்கும். புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அது ஒரு பயனுள்ள செலவாக இன்றைய தினம் அமையும். நீண்ட நாளாக பார்க்கணும், இந்த இடத்த அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும், இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த மாதிரி நீண்ட நாள் பயணம் செய்ய வேண்டிய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்கள் பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை செய்வீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருந்தாலும் அந்த வருமானத்தை இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கின்னு பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஊருக்கு போக வேண்டியிருக்கும். வேறு வழி இல்லாமல் ஒரு செலவு செய்கிறதுக்காக வெளியில் போக வேண்டியிருக்கும். அந்த தொழிலை பார்க்குறதுக்கான ஒரு சூழலே இன்றைக்கி உங்களுக்கு அமையாது. டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். தொழில் பண்ணால் தானே சம்பாதிக்கிறதுக்கு, அங்கே இருந்தால் தானே கடை திறந்தால் தானே நம்ம வேலை பார்க்குறதுக்கு. ஆனால் கடையை திறக்க முடியாத மாதிரியான ஒரு சூழல். திடீர்னு யாராவது வீட்டில் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை திடீர்னு சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடும், அதுக்காக போக வேண்டியது. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலைகளால் வரவேண்டிய வருமானம் தடைபடுகின்ற நாளாகவோ அல்லது வந்த வருமானம் வீண் விரயமாகின்ற நாளாகவோ இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல தனவரவு ஏற்படுகின்ற நாள். தொழில் ரீதியான லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கடன் தொந்தரவுகள் மடமடன் குறையக்கூடிய ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருந்தது என்பதனை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.